கம்பேக்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி தான் இந்த கருப்பு படம் இருக்கு. ஏன்னா சூர்யா சாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கலெக்ஷன் கொடுக்குற மாதிரியே எந்த ஒரு படம் வந்து சரி பெரிய லெவலில் வெளியாகல. இதுக்கு முன்னாடி வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்தால் கூட எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வரலங்கிறத ஒரு ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு படம் வந்து அவருக்கு கிளிக் ஆகுது. ஸோ எதிர்பார்த்ததை விட ஆக்சுவலாக சொல்லணும்னா ஓப்பனிங் டேல வந்து பெரிய லெவலில் இந்த படத்துக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதை வந்து அவங்க டபுள் டிஜிட்னு சொன்னாங்களே தவிர எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் வெளியில் சொல்லலை. அடுத்தடுத்த டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பிக்கப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்ல வெரி பெருசா இல்லை, ஆனால் செகண்ட் டே வந்து பிக்கப் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மே மாசம் 14 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 15 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் மே 16 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வரவேற்பு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்க்கும்போது செகண்ட் வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று சண்டேவும் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா 800 ஷோ போட்டாங்க. 800 ஷோ வந்து கிட்டத்தட்ட 650 ஷோக்கு மேலே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ வேர்ல்டு வைடா வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது 10 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி வந்து ரீச் ஆக போகுது. ஸோ 249 பிளஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா 250 கோடி கன்ஃபார்மா அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து 130 கோடி வசூல் பண்ணிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கர்நாடகாவில் 10 டேஸ்ல கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஸோ இந்த இப்போ 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 20 கோடி வசூல் பண்ணிரும். கேரளாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா கேரளா வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ்லேயே படம் ரிலீஸ் ஆனதுனால அங்கேயும் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா அதுல ஒரு 11 கோடி வரைக்கும் கலெக்ஷன் சொல்றாங்க. பட் இது வந்து அன்அபிஷியல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அபிஷியல் வந்தோன்னா கண்டிப்பா என்னோட சேனல் நான் அப்லோட் பண்றேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கங்குவாவோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 130 கோடி ரூபா தான். ஆனா இந்த கருப்பு படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 10 டேஸ் மட்டும் 130 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச சூர்யா சாரோட பர்சனல் ரெக்கார்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வசூல் பண்ணது இல்லை. இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த சூர்யா படங்களோட இந்த படம் வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி போட்டியா எந்த ஒரு படமும் பெருசா ரிலீஸ் ஆகல. அதனால வந்து இந்த படம் மேக்ஸிமம் வந்து இந்த வீக் ஃபுல்லாமே பிக்கப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க எதிர்பார்த்திருக்கிற கலெக்ஷன் என்ன கேட்டீங்கன்னா ஒரு 300 கோடி வரைக்கும் வந்து மூவி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து 300 கோடிங்கிறது அட்லீஸ்ட் இன்னொரு 1 வீக்காவது வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 300 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ திருப்பி இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா அது அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருந்தாரு கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து நாங்க கொடுத்த அந்த பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட செகண்ட் பார்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. ஏன்னா படத்துக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னா செகண்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பா வரவேற்பு இருக்கும். அதனால கண்டிப்பா செகண்ட் பார்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா சூர்யா சார் அடுத்தது கமிட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சூர்யா 51 சூர்யா 52 அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.